இல்லை திருக்கோஷ்டியூராரே, அடியேனை மன்னியுங்கள். அடியேன் இதில் தங்களிடமிருந்து வித்தியாசப்படுகிறேன். நம் ஆச்சாரியரின் ஞானம் அளவிடற்கரியது. எத்தனையோ விஷயங்களில் அவர் கணிப்பு மிக துல்லியமாக இருப்பதை அடியேன் கண்டிருக்கிறேன். மணக்கால் நம்பி அவர்கள் அந்த விக்கிரகத்தை கொடுக்கும்போது சொன்ன வார்த்தைகளை ஆணித்தரமாக நம் ஆச்சாரியர் நம்புகிறார். அவர் நம்பிக்கை என்றும் பொய்த்து அடியேன் பார்த்ததில்லை. வாருங்கள் மன்னி. இந்தாருங்கள் அண்ணா. எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். அருந்துங்கள். கேட்டீர்களா? இன்னும் சற்று நேரத்தில் இவர்கள் புறப்படுகிறார்களாம். சரிதான். வராதவர்கள் வந்திருக்கிறீர்கள். நம் அகத்தில் அமுது செய்துவிட்டுத்தான் போக வேண்டும். இல்லை பெரிய நம்பிகளே, இப்பொழுது சென்றால்தான் அரங்கனை சேவித்துவிட்டு ஆச்சாரியரையும் அவர் அமுது செய்வதற்கு முன்னால் காண சரியாக இருக்கும். இன்னொரு முறை வருகிறோமே, அப்பொழுது இருந்து விருந்தே சாப்பிட்டு விட்டு போகிறோம். சுவாமி, திருக்கோஷ்டியூர் அண்ணா எப்படி? நல்ல வசதி படைத்தவரோ? ஏன் கேட்கிறாய்? ஒன்றுமில்லை. அவர் வசதி பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஞானத்தில் பெரியவர், அது எனக்கு தெரியும். இல்லை, நாமும் தான் பெருமாளிடம் பக்தியுடன் இருக்கிறோம். அவர்களுக்கு இருக்கும் வசதி நமக்கு கிடைக்கவில்லையே என்று சற்று வருத்தமாக இருக்கிறது. ஆனால் நான் மன்னியிடம் தங்களை விட்டுக் கொடுக்கவே இல்லை. என் அகத்துக்காரரும் அவ்வப்போது நகை நட்டு என்று எதையாவது வாங்கி கொடுப்பார் என்று பெருமை எடுத்துக்கொண்டேன். நீ பொய் சொல்லி இருக்கிறாய். ஒரு கல்லுக்கு கூட பெண் என்று பெயர் சூட்டினால் அதற்கு பொறாமை வந்து விடுமாம். இதற்கு நீயும் விதிவிலக்கல்ல என்று காட்டிவிட்டாய். நான் ஒன்றும் பொறாமைப்படவில்லை. இல்லை, இது பொறாமைதான். நீ பொறாமைப்படலாம். ஆனால் அவர்கள் செல்வத்தின் மீதோ அவர்கள் ஆடை அணிகலன்கள் மீதோ அல்ல, அவர்கள் பகவான் மீது செலுத்தும் பக்தி மீது. நானும் கூட பொறாமைப்படுகிறேன் திருக்கோஷ்டியூராரின் வித்வத்தை பார்த்து. எனக்கும் அந்த வித்வத் கிடைக்காதா என்று ஏங்குகிறேன். அனித்தியமான பொருட்களின் மீது ஆசை வைக்க கூடாது என்று என் ஆச்சாரியர் எனக்கு கற்பித்ததைதான் நான் உனக்குச் சொல்கிறேன். பகவான் மீது பற்று வைக்க வேண்டும். குறைந்த பொருட்களை கொண்டு நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும். சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். இவ்வளவு தூரம் நீங்கள் இதை பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. சிறிய விஷயம்தான், பெரிதாக எடுத்துக்கொண்டிருக்க வேண்டாம் தான். ஆனால் விஷ விருட்சம் முளை விடும்போது சிறிதாகத்தான் இருக்கும். அதை அப்படியே விட்டு விடுவதில்லையே, அதை கிள்ளி எறிந்து விடுகிறோம் அல்லவா?